கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் என்று நாம் நினைக்கும் பொழுதே நமக்கு ஞாபகத்தில் வருகிறவை எவைகள் என்றால், இந்த கடைசி அதிகாரத்தில் இந்த இறுதியாக இருக்கின்ற 4 வசனங்கள். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் என்று எல்லாமே எனக்கு இல்லை என்ற நிலை வந்தால் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி அற்புதமான இந்த விசுவாச அறிக்கையை இந்த தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட பல வசனங்கள் அதை சார்ந்து எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக பவுல் தம்முடைய கடிதங்களிலே அவர் குறிப்பிடுவார், மகிழ்ந்திருங்கள், சந்தோஷமாயிருங்கள், திரும்பவும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. காரணம் என்ன? எல்லா நெருக்கடிகள், எல்லா போராட்டங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி அதை எல்லாவற்றையும் மறந்தவனாக நான் சந்தோஷமாக அல்லது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு உண்டாகலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 19வது வசனத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகின்றார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எந்த சூழ்நிலையில், எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் நான் கடவுளுக்குள்ளாக நான் மகிழ்ந்திருப்பேன். காரணம் என்ன? அந்த ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். இந்த பலன் என்ன செய்யும்? திரும்ப பவுலிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லித் தருவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் இங்கே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? அதுவும் எல்லாமே இல்லாத நிலையில் என்றால், ஒரு மனிதனுக்கு கடவுளே பலனாக விளங்கும் பொழுது அந்த மனிதன் இழந்த யாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமைக்கு வாழ்க்கை தள்ளப்பட்டிருந்தால் கூட கர்த்தர் அவனுடைய பலனாக இருக்கிறபடினால் அவரால் திரும்ப எழும்பி அவரால் பறக்க முடியும், அவரால் ஒரு வெற்றி நடை போட முடியும். ஆகவே தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், எனக்கு ரட்சிப்பை கொடுக்கின்ற என் ஆண்டவருக்குள் நான் களி கூறுவேன். ஏன்? அவர் என் பலனாக இருக்கிறார். இன்றைக்கு இல்லை, இது இல்லை, அது இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பணம் இல்லை, என்ன உணவு இல்லை, வேலை இல்லை, குழந்தை இல்லை, இதெல்லாம் இல்லை 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 என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தர் தொடும் பொழுது, கடவுள் அதிசயங்களை நடப்பிக்கும் பொழுது எல்லாமே மாறும். ஆகவே தான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட எல்லாமே இல்லாத நிலைமைக்குள்ளாக நாம் இருந்தாலும் கடவுளுக்குள் மகிழ்ந்திருப்போம். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கர்த்தாவே, நீர் எனக்கு பலனாக இருக்கிறபடினால் உமக்கு தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தர் பலன் தருவார், இழந்த ஒவ்வொன்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியா கடவுள் தாமே அவ்விதமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.